வணக்கம். வாருங்கள், ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேசப் போகிறோம். மூச்சு. மூச்சு நாம் எல்லோரும் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 20,000 முறைக்கு மேல் மூச்சு எடுக்கிறோம். ஆனால் நாம் எப்படி மூச்சு எடுக்கிறோம் என்று எப்போதாவது கவனித்திருக்கிறோமா? மூச்சு நம் உடம்பில் என்ன செய்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறோமா? இன்று நாம் ஒன்றாக புரிந்து கொள்ளப் போவது, மூச்சு ஏன் உங்கள் உடம்பின் முதல் சக்தி, அது எப்படி உங்கள் ஆரோக்கியம் முழுவதையும் பாதிக்கிறது, மற்றும் சரியான மூச்சு எப்படி உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் என்பதைப் பற்றித்தான். முதலில் நான் உங்களை ஒரு சின்ன விஷயம் செய்யச் சொல்லப் போகிறேன். உங்க கண்களை மெதுவா மூடிக்கோங்க. உங்க கைகளை உங்க மடியில வச்சுக்கோங்க. இப்போ உங்க பிரெத்த கவனியுங்கள். அத மாத்த வேணா, அத கண்ட்ரோல் பண்ண வேணா, வெறுமனே கவனியுங்கள். பிரெத் உள்ளே போகுது, பிரெத் வெளியே வருது. இந்த ஃப்ளோவை மட்டும் கொஞ்ச நேரம் கவனியுங்கள். சில நொடிகள் இப்படியே இருங்கள். பிரெத்தின் ஃப்ளோவை மட்டும் ரசிங்க. இப்போ மெதுவா ஒரு டீப் பிரெத் எடுங்க. மூக்கு வழியா மெதுவா இழுக்கவும், மெதுவாக, டீப்பா. இப்போ மெதுவா வெளியே விடுங்க. ரொம்ப மெதுவா. இன்னும் ஒரு முறை. டீப்பா இழுக்கவும். இப்போ மெதுவா வெளியே விடுங்க. இப்போ உங்க கண்களை மெதுவா திறங்க. எப்படி இருக்கு? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கா? நல்லது. இப்போ நாம் பிரெத்த பத்தி டீப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். மூச்சு என்றால் என்ன? மூச்சு என்பது வெறும் காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுவது மட்டும் இல்லை. மூச்சு என்பது உயிர். மூச்சு என்பது சக்தி. மூச்சு என்பது உங்கள் உடம்பின் ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் வாகனம். ஒரு மனிதன் உணவில்லாமல் சில வாரங்கள் இருக்க முடியும். தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் இருக்க முடியும். ஆனால் மூச்சில்லாமல் சில நிமிடங்கள் கூட இருக்க முடியாது. இதை வைத்தே மூச்சின் முக்கியத்துவம் புரியும். நம் உடம்பில் இருக்கும் 60 டிரில்லியன் செல்களுக்கும் ஆக்சிஜன் தேவை. ஒவ்வொரு செல்லும் ஆக்சிஜனை எரித்து சக்தியை உருவாக்குகிறது. அந்த சக்திதான் நாம் உயிரோடு இருப்பதற்கும், நகர்வதற்கும், சிந்திப்பதற்கும், செரிப்பதற்கும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. இப்போ நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்கப் போகிறோம். ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டால் உடம்பின் பல்வேறு உறுப்புகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம். இதை நாம் எப்படி வெளியிலிருந்தே உணர முடியும் என்றும் பார்ப்போம். தோல், ஸ்கின், ஆக்சிஜன் பற்றாக்குறையின் முதல் அறிகுறி. தோல் நம் உடம்பின் மிகப்பெரிய உறுப்பு. ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும்போது தோல்தான் முதலில் பாதிக்கப்படும் உறுப்புகளில் ஒன்று. ஆக்சிஜன் குறைந்தால் தோல் உயிரணுக்களுக்கு சக்தி குறையும். அவை சரியாக பிரிந்து புதுப்பிக்க முடியாது. இதனால் என்ன நடக்கும்? முதலில் தோல் வறண்டு போகும். ஸ்கின்ல இயற்கையான ஈரப்பதம் குறையும். தோல் கரடுமுரடாக மாறும். இரண்டாவது, தோல் மங்கலாக மாறும். ஃபேஸ்ல இருந்த இயற்கையான க்ளோ போய்விடும். முகம் சோர்வாக, உயிரற்றதாக தெரியும். மூன்றாவது, கண்களுக்கு கீழே கருவளையம் வரும். இது ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் இரத்த ஓட்டக் குறைவினால் ஏற்படும். நான்காவது, தோலில் சுருக்கங்கள் சீக்கிரமாக வரும். கொல்லாஜன் புரொடக்ஷனுக்கு ஆக்சிஜன் அவசியம். ஆக்சிஜன் குறைந்தால் கொல்லாஜன் குறையும். அப்போது தோல் தொய்வடைந்து சுருக்கங்கள் வரும். ஐந்தாவது, தோல் வெளிரி காணப்படும். இரத்தத்தில் ஆக்சிஜன் குறைவதால் ஸ்கின்னின் நிறமே மாறிவிடும். வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். ஆறாவது, தோலில் புள்ளிகள், அழற்சி அதிகமாகும். ஆக்சிஜன் குறைவு இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்கும். அப்போது பிம்பிள்ஸ், ரேஷஸ் போன்றவை அதிகமாக வரும். இதை நாம் எப்படி உணரலாம்? நீங்கள் காலையில் எழுந்து கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் முகம் எப்படி இருக்கிறது? க்ளோவா இருக்கிறதா? டல்லா இருக்கிறதா? கண்களுக்கு கீழே கருவளையம் இருக்கிறதா? இவை அனைத்தும் உங்கள் உடம்பின் ஆக்சிஜன் அளவை பற்றிய க்ளூஸ். உங்கள் தோலை தொட்டு பாருங்கள். மிருதுவாக இருக்கிறதா? வறண்டு இருக்கிறதா? எலாஸ்டிசிட்டி இருக்கிறதா? இவை அனைத்தும் உங்கள் இன்டர்னல் ஹெல்த்தின் ரிஃப்ளெக்ஷன். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாங்கள் ஸ்கின் டயக்னோஸ் பண்ணும்போது இதையெல்லாம் தான் பார்க்கிறோம். தோல் சொல்லும் செய்திகளை புரிந்து கொண்டு அதற்கான ரூட் காஸை தேடுகிறோம். T3 வெர்டிப்ரா, மூச்சுக்கும் லங்ஸுக்கும் இடையே உள்ள தொடர்பு. இப்போ நாம் ஒரு மிக முக்கியமான வெர்டிப்ராவை பார்க்கப் போகிறோம். T3.
ஸ்பைன்ல 33 வெர்டிப்ரா இருக்கின்றன. இவை cervical, thoracic, lumbar, sacrum, coccyx என்று பிரிக்கப்பட்டுள்ளன. thoracic ஸ்பைன்ல 12 வெர்டிப்ரா இருக்கின்றன. T1 முதல் T12 வரை. இதில் T3, அதாவது மூன்றாவது thoracic வெர்டிப்ரா மிகவும் முக்கியமானது. ஏன் தெரியுமா? T3 டைரக்டா லங்ஸுடன் கனெக்டட். T3 and lungs கனெக்ஷன். T3 வெர்டிப்ராவிலிருந்து வெளியேறும் நர்வ்ஸ் லங்ஸுக்கு செல்கின்றன. இந்த நர்வ்ஸ் தான் லங்ஸின் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுகின்றன. T3ல ஏதாவது மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் அந்த நர்வ் சிக்னல்ஸ் சரியாக போகாது. அதனால் லங்ஸ் சரியாக வேலை செய்ய முடியாது. T3 மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் என்ன நடக்கும்? முதலில் லங் கெப்பாசிட்டி குறையும். நீங்கள் முழு மூச்சு எடுக்க முடியாது. பிரெத் ஷாலோ ஆகும். இரண்டாவது, ஆக்சிஜன் அப்சார்ப்ஷன் குறையும். லங்ஸ் சரியாக வேலை செய்யாததால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையும். மூன்றாவது, ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் போன்ற ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு அதிகரிக்கும். நான்காவது, ஃப்ரீக்வெண்ட் காஃப், கோல்ட் வரலாம். ஐந்தாவது, செஸ்ட் டைட்னஸ், செஸ்ட் பெயின் வரலாம். T3ஐ சரி பண்ணால் என்ன நடக்கும்? T3ஐ சரி பண்ணால் லங்ஸுக்கு சரியான நர்வ் சிக்னல்ஸ் போகும். லங்ஸ் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது முதலில் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் டீப் பிரெத் எடுக்க முடியும். இரண்டாவது, ஆக்சிஜன் அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும். மூன்றாவது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ரெட்யூஸ் ஆகும். ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் சிம்டம்ஸ் குறையும். நான்காவது, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடிக்கடி வரும் கோல்ட், காஃப் குறையும். ஐந்தாவது, செஸ்ட் பெயின், டைட்னஸ் குறையும். T3 சரியானால் பிரெத் சரியாகும். பிரெத் சரியானால் T3 சரியாகும். இது ஒரு சைக்கிள். மூச்சுக்கும் மற்ற வெர்டிப்ராக்கும் உள்ள தொடர்பு. T3 மட்டுமல்ல, மற்ற வெர்டிப்ராவும் பிரெத்துடன் கனெக்டட். C3, C4, C5 இவை டயஃப்ரமை கண்ட்ரோல் பண்ணும் நர்வ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் டயஃப்ரம் ஃபங்க்ஷன் பாதிக்கும். டயஃப்ரம் பாதித்தால் பிரெத் ஷாலோ ஆகும். T1 முதல் T4 இவை ஹார்ட் அண்ட் லங்ஸுடன் கனெக்டட். இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் டைரக்ட்லி லங் ஃபங்க்ஷன் பாதிக்கும். T6 முதல் T9 இவை ஸ்டமக் அண்ட் பான்க்ரியாஸுடன் கனெக்டட். இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் டைஜஷன் பாதிக்கும். டைஜஷன் பாதித்தால் எனர்ஜி குறையும். எனர்ஜி குறைந்தால் பிரெத் ஷாலோ ஆகும். T10 முதல் T12 இவை கிட்னீஸ் அண்ட் அட்ரீனல்ஸுடன் கனெக்டட். இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பாதிக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமானால் பிரெத் ஷாலோ ஆகும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல டயக்னோஸ் எப்படி இருக்கும்? இப்போ நாம் பிரெத் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாங்கள் எப்படி டயக்னோஸ் பண்றோம்னு சுருக்கமாக பார்க்கலாம். பல்ஸ் டயக்னோசிஸ், நாடி சொல்லும் ரகசியங்கள். பல்ஸ் டயக்னோசிஸ் என்பது ஒரு ஏன்ஷியன்ட் டெக்னிக். நாம் உங்கள் கையில் உள்ள பல்ஸை பார்த்து உங்கள் பாடியின் பேலன்ஸை புரிந்துகொள்கிறோம். பல்ஸின் ஸ்பீட், ரிதம், ஸ்ட்ரெங்த் இவை எல்லாம் உங்கள் ஆர்கன்ஸின் ஹெல்த் பற்றி சொல்லும். பல்ஸ் டயக்னோசிஸ் மூலம் எந்த ஆர்கன்ல இம்பேலன்ஸ் இருக்கு, எந்த ஆர்கனுக்கு சப்போர்ட் தேவைன்னு தெரிஞ்சிடும். குறிப்பாக லங் ஃபங்க்ஷன் பற்றி பல்ஸ் டயக்னோசிஸ் மூலம் நிறைய தெரிந்து கொள்ள முடியும். ஃபேஸ் டயக்னோசிஸ், முகம் சொல்லும் செய்திகள். முகத்தின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு ஆர்கன்ஸுடன் கனெக்டட். ஃபேஸ்ல இருக்கும் கலர் சேஞ்சஸ், லைன்ஸ், ஸ்பாட்ஸ் இவை எல்லாம் இன்டர்னல் ஆர்கன்ஸின் ஹெல்த் பற்றி சொல்லும். நோஸ்ல ரெட்னஸ் இருந்தால் அது ஹார்ட்ல பிரச்சனை என்று அர்த்தம். சீக்ஸ்ல டல்னஸ் இருந்தால் அது லங் ஃபங்க்ஷன்ல பிரச்சனை என்று அர்த்தம். ஸ்பைன் டயக்னோசிஸ், முதுகெலும்பு சொல்லும் ரகசியங்கள். ஸ்பைன் டயக்னோசிஸ்ல நாங்கள் உங்கள் ஸ்பைனை பார்க்கிறோம். அதன் கர்வேச்சர், அலைன்மெண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி, டெண்டர்னஸ் இவை எல்லாம் செக் பண்ணுவோம். குறிப்பாக T3 ஏரியாவை கவனமாக பார்ப்போம். அங்க டெண்டர்னஸ் இருக்கிறதா, மொபிலிட்டி குறைவா இவை எல்லாம் லங் ஃபங்க்ஷன் பற்றி சொல்லும். இப்போ மசாஜ் தெரப்பி பற்றி பார்க்கலாம். மசாஜ் தெரப்பினா வெறும் பாடியை தேய்ப்பது மட்டுமில்ல, அது ஒரு சயின்ஸ். நாம் செய்யும் மசாஜ் தெரப்பி மூலம் மசில்ஸ்ல இருக்கிற டென்ஷனை ரிலீஸ் பண்றோம். மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆனதும் அவற்றில் சேர்ந்திருக்கும் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், லாக்டிக் ஆசிட் போன்றவை வெளியேற ஆரம்பிக்கும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இது பிரெத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? நம் செஸ்ட்லையும் பேக்லையும் நெக்லையும் நிறைய மசில்ஸ் இருக்கு.
இவை டைட்டா இருந்தால் செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகலனா லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகலனா பிரெத் ஷாலோ ஆகும். மசாஜ் தெரப்பி மூலம் இந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்றோம். செஸ்ட் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆனதும் செஸ்ட் சுதந்திரமாக எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆனதும் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதும் பிரெத் டீப் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் மசாஜ் தெரப்பி பிரெத் டியூப்ல இருந்து லங்ஸ் வரை உள்ள அனைத்து மசில்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். டயஃப்ராமை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இன்டர்காஸ்டல் மசில்ஸ், ரிப்ஸ்க்கு இடையில் உள்ள மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இவை அனைத்தும் பிரெத்துக்கு மிகவும் முக்கியம். அதனால்தான் நாங்கள் மசாஜ் தெரப்பியை பிரெத் கரெக்ஷனுக்கு முக்கியமாக பயன்படுத்துகிறோம். இப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி பற்றி பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஸாலஜினா கை மற்றும் கால்களில் உள்ள பிரஷர் பாயிண்ட்ஸை அழுத்துவது. இந்த பிரஷர் பாயிண்ட்ஸ் பாடியின் வெவ்வேறு ஆர்கன்ஸுடன் கனெக்டட். காலில் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டை அழுத்தினால் அது கரஸ்பாண்டிங் ஆர்கனை ஸ்டிமுலேட் பண்ணும். பிரெத்துக்கு ரெஃப்ளெக்ஸாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணும்? லங் பாயிண்ட். காலில் லங்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்கு. அது பால் ஆஃப் த ஃபுட்ல செகண்ட் அண்ட் தேர்ட் டோக்கு கீழே இருக்கும். இந்த பாயிண்டை ஸ்டிமுலேட் பண்ணினால் லங்ஸ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிரெத் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டயஃப்ராம் பாயிண்ட். டயஃப்ராமுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது ஃபுட்டின் சென்டர்ல ஆர்ச்க்கு கீழே இருக்கும். இதை ஸ்டிமுலேட் பண்ணினால் டயஃப்ராம் ரிலாக்ஸ் ஆகும். பிரெத் டீப் ஆகும். எட்ரினல் பாயிண்ட். எட்ரினல் கிளாண்ட்ஸ்க்கு பாயிண்ட் இருக்கு. இது ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண உதவும். ஸ்ட்ரெஸ் குறைந்தால் பிரெத் ஆட்டோமேட்டிக்கா டீப் ஆகும். T3 பாயிண்ட். காலில் T3 வெர்டிப்ராக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட் இருக்கு. அதை ஸ்டிமுலேட் பண்ணினால் T3க்கு பெனிஃபிட் ஆகும். T3 பெனிஃபிட் ஆனால் லங்ஸ் பெனிஃபிட் ஆகும். ரெஃப்ளெக்ஸாலஜி மூலம் நாம் டைரக்ட்லி ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். இது மெடிசின் இல்லாமல் நேச்சுரலா ஆர்கன் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ற ஒரு அற்புதமான மெத்தட். ஆர்கன்ஸ் அண்ட் பிரெத் ஒரு டுவெல் ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு முக்கியமான கான்செப்டை புரிஞ்சு கொள்ளலாம். ஆர்கன்ஸ்க்கும் பிரெத்துக்கும் ஒரு பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது இரண்டும் ஒன்றை ஒன்று பாதிக்கும். லங்ஸ் அண்ட் பிரெத். லங்ஸ் சரியில்லைனா பிரெத் பாதிக்கும். பிராங்கைட்டிஸ், ஆஸ்துமா, சிஓபிடில பிரெத் ஷாலோ ஆகும். ஆனால் பிரெத்தை சரி பண்ணால் லங்ஸ்க்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கும். லங்ஸ்க்கு அதிக ஆக்சிஜன் கிடைத்தால் அவை ஹீல் ஆக ஆரம்பிக்கும். லங்ஸ் ஹீல் ஆனால் பிரெத் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஹார்ட் அண்ட் பிரெத். ஹார்ட் சரியில்லைனா சர்க்குலேஷன் பாதிக்கும். சர்க்குலேஷன் பாதித்தால் செல்ஸ்க்கு ஆக்சிஜன் குறையும். செல்ஸ்க்கு ஆக்சிஜன் குறைந்தால் பிரெத் ஃபாஸ்ட் ஆகும். ஆனால் பிரெத்தை டீப் ஆக்கினால் ஹார்ட் ரேட் குறையும். பிளட் பிரஷர் குறையும். ஹார்ட்டுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். லிவர் அண்ட் பிரெத். லிவர் சரியில்லைனா டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆகும். டாக்ஸின்ஸ் பிளட்ல கலந்தால் செல்ஸ்க்கு ஆக்சிஜன் குறையும். செல்ஸ்க்கு ஆக்சிஜன் குறைந்தால் பிரெத் ஃபாஸ்ட் ஆகும். ஆனால் பிரெத்தை டீப் ஆக்கினால் லிவருக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கும். லிவர் பெட்டரா வேலை செய்யும். டாக்ஸின்ஸ் வெளியேறும். கிட்னிஸ் அண்ட் பிரெத். கிட்னிஸ் சரியில்லைனா ஃப்ளூயிட் பேலன்ஸ் பாதிக்கும். ஃப்ளூயிட் பேலன்ஸ் பாதித்தால் லங்ஸ்ல ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகலாம். லங்ஸ்ல ஃப்ளூயிட் இருந்தால் பிரெத் ஷாலோ ஆகும். ஆனால் பிரெத்தை டீப் ஆக்கினால் கிட்னிஸ்க்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கும். கிட்னிஸ் பெட்டரா வேலை செய்யும். ஸ்டமக் அண்ட் பிரெத். ஸ்டமக்ல ப்ராப்ளம்ஸ் இருந்தால் டயஃப்ராமுக்கு பிரஷர் ஆகலாம். டயஃப்ராமுக்கு பிரஷர் ஆனால் பிரெத் ஷாலோ ஆகும். ஆனால் பிரெத்தை டீப் ஆக்கினால் ஸ்டமக்குக்கு ஒரு ஜென்டில் மசாஜ் கிடைக்கும். டயஃப்ராம் மூவ்மெண்டால டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்ன? ஆர்கன் சரியானால் பிரெத் சரியாகும். பிரெத் சரியானால் ஆர்கன் சரியாகும். இது ஒரு சைக்கிள். நாம் எந்த பக்கமும் ஒர்க் பண்ணலாம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாம் இரண்டு பக்கமும் ஒர்க் பண்றோம். பிரெத்தை சரி பண்ண ஆர்கனை சப்போர்ட் பண்றோம். ஆர்கனை சப்போர்ட் பண்ண பிரெத்தை இம்ப்ரூவ் பண்றோம். T3ஐ மையமாக வைத்து ஒரு சுருக்கமான பார்வை. T3 வெர்டிப்ரா லங் ஃபங்க்ஷனுக்கு முக்கியமானது. T3ஐ சரி பண்ணால் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிஜன் அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ரெடியூஸ் ஆகும். இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். செஸ்ட் பெயின் ரெடியூஸ் ஆகும். T3ஐ எப்படி சரி பண்ணுவது? கைரோப்ராக்டிக் கேர், ISTM, டூல் மசாஜ், ரெஃப்ளெக்ஸாலஜி,
பிரீதிங் எக்ஸசைசஸ். மூச்சு சரியானால் என்ன நடக்கும்? T3 சரியானால் லங்ஸ் சரியாகும். லங்ஸ் சரியானால் பிரெத் சரியாகும். பிரெத் சரியானால் முதலில் எனர்ஜி அதிகரிக்கும். செல்ஸ்க்கு போதுமான ஆக்சிஜன் கிடைப்பதால் அவை சரியாக வேலை செய்யும். நீங்கள் காலையில் எழுந்ததும் உற்சாகமாக உணர்வீர்கள். இரண்டாவது, ஸ்ட்ரெஸ் குறையும். பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவ் ஆவதால் பாடி ரிலாக்ஸ் ஆகும். மைண்ட் காம் ஆகும். மூன்றாவது, டைஜஷன் மேம்படும். ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல டைஜஷன் பெட்டர் ஆகும். நான்காவது, ஸ்லீப் மேம்படும். ரிலாக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் ஸ்லீப்புக்கு உதவும். ஐந்தாவது, ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும். செல்ஸ்க்கு ஆக்சிஜன் சரியாக செல்வதால் ஸ்கின் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகும். ஃபேஸ்ல க்ளோ வரும். டார்க் சர்க்கிள்ஸ் குறையும். ஆறாவது, ஃபோக்கஸ் அதிகரிக்கும். மூளைக்கு ஆக்சிஜன் அதிகம் கிடைப்பதால் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏழாவது, இம்யூனிட்டி அதிகரிக்கும். ஸ்ட்ரெஸ் குறைவதால் இம்யூன் சிஸ்டம் பெட்டரா வேலை செய்யும். எட்டாவது, பிளட் பிரஷர் நார்மல் ஆகும். ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல ஹார்ட் ரேட் குறையும். பிளட் பிரஷர் நார்மல் ஆகும். ஒன்பதாவது, பெயின் குறையும். மசில்ஸ்க்கு ஆக்சிஜன் சரியாக செல்வதால் மசில் டென்ஷன் குறையும். அப்புறம் பத்தாவது, ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். பாடியின் அனைத்து சிஸ்டம்ஸும் பெட்டரா வேலை செய்யும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாங்கள் என்ன செய்கிறோம்? ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாம் பிரெத்தை மையமாக வைத்தே பல தெரப்பீஸ் செய்கிறோம். முதலில் டயக்னோசிஸ். நாம் உங்கள் பல்ஸ், ஃபேஸ், ஸ்பைனை டயக்னோஸ் பண்ணுவோம். குறிப்பாக T3 ஏரியாவை கவனமாக பார்ப்போம். இதன் மூலம் உங்கள் பிரெத்தின் நிலை, எந்த ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டுள்ளது, T3யில் மிஸ்அலைன்மெண்ட் இருக்கிறதா என்று கண்டுபிடிப்போம். இரண்டாவது, T3 அலைன்மெண்ட். T3யில் மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் கைரோபிராக்டிக், ISTM, டூல் மசாஜ் மூலம் அதை சரி பண்ணுவோம். இது செஸ்டை ஓபன் பண்ணி பிரெத்தை டீப்பாக மாற்ற உதவும். மூன்றாவது, மசாஜ் தெரப்பி. மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆக உதவுவோம். மசில்ஸ்ல உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியேறி பிரெத் டியூப்ல இருந்து லங்ஸ் வரை ஸ்ட்ரெங்தன் ஆக உதவும். நான்காவது, ரெஃப்ளெக்ஸாலஜி. கை மற்றும் கால்களில் உள்ள பிரஷர் பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி லங்ஸ், டயஃப்ராம், T3யை சப்போர்ட் பண்ணுவோம். ஐந்தாவது, பிரீதிங் டெக்னிக்ஸ். உங்களுக்கு சில சிம்பிள் பிரீதிங் டெக்னிக்ஸ் கற்றுத்தருவோம். குறிப்பாக டயஃப்ரமேட்டிக் பிரீதிங். இது T3 ஏரியாவுக்கு நல்லது. ஆறாவது, எசென்ஷியல் ஆயில்ஸ். யூகலிப்டஸ், பெப்பர்மின்ட் போன்ற ஆயில்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை சப்போர்ட் பண்ணும். ஸ்டீம் தெரப்பியில இவற்றை சேர்த்து பிரெத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஏழாவது, யோகா. பிராணாயாமா, ஆசனாஸ் மூலம் பிரெத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம். முடிவுரை. அன்பானவர்களே, இன்று நாம் பிரெத்தை பற்றி நிறைய பார்த்தோம். குறிப்பாக T3 வர்டிப்ராவின் முக்கியத்துவம், ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தோல் எப்படி பாதிக்கிறது, அதை நாம் எப்படி உணரலாம், மசாஜ் தெரப்பி, ரெஃப்ளெக்ஸாலஜி எப்படி பிரெத்துக்கு ஹெல்ப் பண்ணுகிறது, ஆர்கன்ஸ்க்கும் பிரெத்துக்கும் உள்ள டுவெல் ரிலேஷன்ஷிப், இவை அனைத்தும் பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்திருப்பீர்கள். பிரெத்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மட்டுமில்ல. அது T3, லங்ஸ், ஹார்ட், லிவர், கிட்னிஸ், ஸ்கின் அனைத்துடன் கனெக்டட். அதை சரியாக உபயோகித்தால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே மேம்படுத்த முடியும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறோம். உங்கள் பிரெத்தை இம்ப்ரூவ் பண்ண, T3யை அலைன் பண்ண, உங்கள் ஹெல்த்தை மேம்படுத்த. நீங்கள் எங்களை அணுகியதற்கு நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த உரையை கேட்டதற்கு நன்றி. இனி உங்கள் பிரெத்தை கவனியுங்கள், T3யை கவனியுங்கள், உங்கள் தோலை கவனியுங்கள். அவை உங்களுக்கு நிறைய சொல்லும். நன்றி, வணக்கம்.